ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் இன்று கார்த்திகை கிருத்திகை திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரிய மாட வீதி புறப்பாடு. திருமங்கை ஆழ்வார் சோழவள நாட்டில் சீர்காழிக்கு கிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாலி திருநகரி என்ற திவ்ய தேசத்துக்கு அருகில் உள்ள குறையலூரில் கள்ளர் மரபு விளங்கியது. அந்த மரபில் நல வருடம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பெருமாளின் அம்சமாக சாரங்கம் என்ற வில்லின் அம்சமாக அவதாரம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார். இவரது பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000க்கும் மேற்பட்டவை. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என அற்புதமான பாசுரங்களினால் அவர் பல திவ்ய தேசங்களை திருவரங்கம், திருவேங்கடம், திருக்குடந்தை, திருபத்ரிகாசிரமம், திருசாலக்கிராமம், நைமிசாரண்யம், சிங்கவேல்குன்றம், திருவெள்ளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை, திருக்கடல்மலை போன்றவை அவரது சேவிக்கப்பட்ட திவ்ய தேசங்கள். வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலங்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னுடைய ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இவரது பாசுரம். திருவல்லிக்கேணி கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தான் வாழியே, காசுநீர் குறையலூர் காவலோன் வாழியே, நலந்திகழ் 1084 உரைத்தான் வாழியே, நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே, இளங்கெழு கூற்றிருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே, இம்மூன்றில் 277 ஈந்தான் வாழியே, வலந்திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பொருள் உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும் பாசுரங்களை. இந்த வேதத்தின் அந்த பாசுரத்துக்கான பொருள், வேதமாக இருப்பவனும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களின் பயனை அவரவர்களுடைய சுவைக்கு தக்கவாறு அளிப்பவனும், சிறந்த முனிவர்களால் அனுபவிக்கப்படுகின்ற கோதற்ற இனிய பழம் போன்றவனும், நந்தகோபருடைய மகனும், உலகோர் வணங்கும் ஆதியை வணங்குபவனும், அமுதமாக இருப்பவனும் ஆகிய என்னை ஆளும் அப்பனை, ஒப்பற்ற மாதர்கள் வாழும் மாடங்கள் அடர்ந்த மயிலை படைவீடாக உடைய திருவல்லிக்கேணியில் சேவிக்க பெற்றேன். இப்படித்தான் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நாம் பொருள் உணர்ந்து திருக்கோவிலின் உள்ளே அந்தந்த திருநட்சத்திரங்களில் சேவிக்க பெறும் பாசுரங்களையும் சேவிக்க வேண்டும். இது போன்றே திருவல்லிக்கேணியான இந்த ஸ்தலத்துக்கான இன்னொரு பாசுரம். விற்பர விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சுவனிரு துயர்களை தேவை பற்றலர் விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானே, சிற்றவை பணியால் முடித்துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. சிறந்த தனுர் யாக விழாவும் கம்சனும் மல்லர்களும் குவலயாபிடம் என்றும் யானையும் அதன் பாகனும் அழியுமாறு செய்தவனை நாம் திருவல்லிக்கேணியில் கண்டோம்.